யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநகாயர் குஸ்டாயிரி கண்ணோ நரசிம்மம் சோனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க பகுதி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும் 4 யுகங்கள். அதுல வந்து கிருதாயுகத்தோட கால அளவு என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அந்த கிருதாயுகத்துல பகவான் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாரு, அது ஏன் எடுத்தாருன்ற சின்ன சின்ன கதைகளாக நம்ம பார்க்க போறோம். அந்த யுகம் அவ்வளவு செழிப்பாகவும் அவ்வளவு நல்லாவும் இருந்ததுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்க போறோம். திருதாயகத்தோட மொத்த காலமே வந்து பாத்தீங்கன்னா 17,28,000 மனித ஆண்டுகள். அதாவது ஒரு மனிதனோட சராசரியான வயது வந்து 1,00,000 வயசு கிட்ட வந்து திருதாயகத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த மொத்த யுகத்தோட ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,28,000 ஆண்டுகள் அந்த கிருதாயுகம் இருந்திருக்கு. இந்த கிருதாயுகத்துல எப்படி நடந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம். இதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பகைமையோ பொறாமையோ போட்டியோ எதுவுமே கிடையாது. முழுசாகவே வந்து இறை வழிபாட்டுல இருந்திருக்காங்க. இந்த கிருதாயுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தர்மம் வழியிலும் நேர்மை வழியிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை ஒரு சண்டையோ ஒரு சச்சரவோ எதுவுமே கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருதாயுகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வறுமையும் இல்லாம இந்த கிருதாயுகம் வந்து இருந்திருக்கு. செல்வம் செழிப்பு, அதே போல வந்து பஞ்ச பூதங்கள் வந்து அதனுடைய வேலைகளை சரிவர செஞ்ச ஒரே யுகம் வந்து கிருதாயுகம். ஏன்னா இந்த கிருதாயுகத்துல வந்து பிரிவுகள் கிடையாது. ஒரு மனிதர்கள் வந்து நான் இந்த இதை சார்ந்தவன், நான் அந்த இதை சார்ந்தவன்ற அந்த பிரிவுகள் வந்து இந்த கிருதாயுகத்துல கிடையாது. ஏன்னா முழுமையாவே வந்து இந்த கிருதாயுகம் தர்மத்தின் முறையில தான் நடந்தது. மக்கள் வந்து அன்றாட வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா இறை வழிபாடு நிறைய பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து எல்லாரையுமே வந்து நன்மையாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் அரவணைப்போடும் இருந்திருக்காங்க. சோ அதுல வந்து இந்த கிருதாயுகம் வந்து ஒரு சராசரி மனிதனோட வயது வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ஆண்டு வயதுகள் வந்து மனிதர்கள் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஏன்னா இதுல வந்து பிரிவு அப்படின்றது வந்து உலகத்துல இருக்கிற நம்ம இங்க பிரிவு நிறைய பேசுவோம் இந்த கலியுகத்துல. அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவும் இந்த கிருதாயுகத்துல கிடையாது. இதுல மனிதர்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு வந்து நான் சொன்ன மாதிரிதான் 1,00,000 ஆண்டுகள். உடல் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் உயர்ந்த வலிமையான மற்றும் ஆரோக்கியமான உடல் நலத்துடன் விளங்கினர். அதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்களோட செயல்பாடு கரெக்டா இருந்தது. நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று கரெக்டான நேரத்துல வந்து நீரும் அதே போல வந்து அதான் மழை பொழிதல், சுவாசத்துக்கான காற்று, இயற்கை எல்லாமே வந்து செழிப்பாகவும் நல்லாவும் இருந்தது. மக்கள் வந்து இறைவனை வந்து அனுதினமும் தொழுது தவம் இருந்தாங்க, முக்தி அடையணும்னு நினைச்சாங்க. பல பேர் ரிஷிகள் ஆகும், பெரிய மகான்கள் ஆகும்ன்ற மாதிரி எல்லாருமே வந்து அந்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா தபஸ் நிறைய இருந்திருக்காங்க. அந்த யுகத்துல தபஸ்னா தவம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. யாருக்கும் ஒரு தீய எண்ணங்கள் கிடையாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, இன்னொருத்தர் கை கொடுத்து உதவி அவங்கள வந்து மேல உயர்த்தறதுக்கான அந்த வழியை நிறைய வந்து வகுத்திருக்காங்க அந்த கிருதாயுகத்துல. சோ அதனாலதான் அந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் 1,00,000 ஆண்டுகள் நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம் மனிதர்கள் ஆனா. அதே போல கிருதாயுகத்துல வந்து 4 யுகங்களின் முதன்மையான யுகம் வந்து கிருதாயுகம். பிரம்மாவின் மனுஷு புத்திரன் மற்றும் முதல் மனுவனான ஸ்வயம்புவான காலத்தில் மனித குலத்தின் தோற்றம் மற்றும் உற்பத்தி இந்த யுகத்தில் தொடங்கியது. இந்த யுகத்தின் சுயற்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருதாயுகத்தை தொடர்ந்து திரேதார் யுகம், துவாபர் யுகம், கலியுகம் ஆகியவை வருகின்றன. கிருதாயுகம் விநாயகரோட இது பாத்தீங்கன்னா வந்து மகக்கட விநாயகம் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. இவர் காசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் மகனாக பிறந்து 10 கைகளுடன் சிங்க வாகனத்தில் தோன்றிய அசுரர்களை அழித்தார். 10 கைகளுடன் சிங்க வாகனத்தில் தோன்றிய அசுரனை அழித்தார். இதுல வந்து மகக்க விநாயகம் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்தார். அதே போல வந்து இந்த கிருதாயுகத்துல மகாவிஷ்ணுவோட அவதாரம் 4 அவதாரங்கள் வருகின்றன. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். இந்த 4 அவதாரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருதாயுகத்துல தான் நடந்திருக்கு. ஒரே யுகத்துல 4 அவதாரங்கள்.
இதுல மச்ச அவதாரம் மகாவிஷ்ணு வந்து தசரவதராவும் முதல் அவதாரம், அதாவது தசாவதாரத்துல இது முதல் அவதாரமாக மச்ச அவதாரம் முதன்மையானது. மீன் வடிவம், அதாவது இந்த மச்ச அவதாரன்றது மீன் வடிவம். சோமகேஸ்வரன் அதாவது கோமுகன் என்ற அசுரனன் பிரம்மாவிடம் இருந்து 4 வேதங்களையும் திருடிக்கொண்டு கடலுக்குள் ஒளிந்து கொண்டான். வேத மீட்பு இந்த அவதாரத்தோட ஒரு முக்கிய மச்ச அவதாரத்தோட முக்கிய இதே வந்து அந்த வேதத்தை வந்து மீட்டு திருப்பி பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறதுக்கான அந்த வேத மீட்பு வந்து இதை செஞ்சிருக்காரு உலகை காக்கிறதுக்காக. உலகை காக்க மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் அதாவது மீன் வடிவம் எடுத்து அசூரனை கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார். இதுதான் வந்து இந்த கிருதாயுகத்துல அவரோட முதன்மை அவதாரம் மச்ச அவதாரத்தோட ஒரு சாரார். 2வது அவதாரம், அந்த மச்ச அவதாரம் நிகழ்ந்த இடம் பாத்தீங்கன்னா பெருங்கடல் சமுத்திரம். இந்த அவதாரம் கடலுக்கடையில் நிகழ்ந்தது. பூலோக சிறப்பு ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகாலாபுரம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வேத நாராயண சுவாமி திருக்கோயிலில் விஷ்ணு மச்ச அவதார கோலத்தில் காட்சி அளிக்கிறார். வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ஸ்தலத்துக்கு மச்ச அவதாரத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகாலாபுரம் அங்க எடுத்து. அடுத்த அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரம் ஆமை வடிவம். இடம் திருப்பார்கடலில் கோஸ்மிக் பெருங்கடல். காலம் வந்து பாத்தீங்கன்னா கிருதாயுகம். காரணம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பயன்படுத்திய மந்தார மலை சோற்றில் சரியாமல், அதாவது அது வந்து மந்தார மலை சாயாம இருக்கிறதுக்காக மகாவிஷ்ணு தாங்கி பிடிக்க ஒரு பிரம்மாண்டமான ஆமை கூர்ம வடிவம், ஆமைன்றது கூர்ம வடிவம், அந்த அவதாரத்தை அவர் எடுத்தார். அது வந்து அந்த அவதாரத்துல தன்னோட முதுகுல அந்த மலையை தாங்கி கொண்டு அந்த அவதாரத்தை வந்து அவர் இது பண்ணார், தாங்கினார். சோ இந்த கூர்ம அவதாரத்துல அவர் அது பண்ணார். வராக அவதாரம் அவதாரத்தின் நோக்கம் பூமியை பூமாதேவி இரண்யாட்சியிடம் இருந்து மீட்கும், பிரபஞ்சத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் திருமால் பன்றி வடிவம் எடுத்தார். இந்த இடத்துலதான் வந்து அந்த பூமியை காப்பாற்றுக்காக அவர் வந்து ஒரு பன்றி வடிவம், அதுதான் வராக அவதாரம். பன்றி முகம், மனித உடல் பன்றி முகம், வடிவம் பன்றியின் முகம், மனிதனின் உடலும் கொண்ட தோற்றம். முடிவு அசுரன் இரண்யாட்சனை கொன்று பூமியை தனது கோரை பற்களால் தாங்கி மேலே கொண்டு வந்தார். இந்த கூர்ம அவதாரத்தோட ஒரு சாராம்சம் இதுதான். அவர் ஏன் இந்த அவதாரத்தை முக்கிய வராக தலங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் மூவராக பெருமாள் கோயில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சுயம்பு சேத்திரம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி திருமலை வராக சுவாமி கோயில் ஆந்திர மாநிலத்தில் வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் பழமையான ஸ்தலம் இந்த வராக அவதாரத்தோட இது. அதே போல பாத்தீங்கன்னா உதயகிரி கோயில் மத்திய பிரதேசம். வராக அவதார சிறப்பு அம்சங்கள் செதுக்கப்பட்ட புகழ்பெற்ற பழங்கால தொல்லியல் தலம் இதுல இருக்கு, மத்திய பிரதேஷ் எம்பியில இருக்கு. முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. அடுத்த அவதாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம். இடம் மற்றும் விவரங்கள் பாத்தீங்கன்னா இடம் அகோபில்லம், ஆந்திர மாநிலம், நந்தியால் அருகில் உள்ளது. அவதார எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு தசாவதாரத்துல 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். தோற்றம் மனித உடல் சிங்கமுகம். காரணம் பக்த பிரகலாதனை காக்க தூணில் இருந்து வெளிப்பட்ட இரண்ய கசுபுவை வதம் செய்தார். இந்த அவதாரத்துல பக்தர்களுக்காக தோன்றி இரண்ய கசுபுவை வதம் செய்தார். ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்ம பூமியும் நம்மையும் காக்கிறதுக்காக கடவுள் வந்து இந்த 4 அவதாரத்துல 4 விதமா எடுத்திருக்காரு. முன்னுல வந்து பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் நம்மளோட வேதங்களை காப்பாற்றுறதுக்காக, கூர்ம அவதாரம் நம்ம வந்து பார்க்கடல்ல வந்து கடையும் போது அந்த இது மந்தாரமலை சரியாம இருந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரம் பூமியை காப்பதற்காக.
நரசிம்ம அவதாரம் பக்தரை காப்பதற்காக. இதுல நரசிம்ம அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூலோகத்துக்கு வந்து ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்தன் எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த கடவுளை மனதார அவன் துதித்து கொண்டே இருந்ததினால்தான் அவரால் நரசிம்ம அவதாரத்தை பார்க்க முடிந்தது. அவன் ஒரு பக்தர்களுக்காக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதனால இப்ப இந்த கலியுகத்துல கூட நம்ம வந்து நம்ம மனசார அனுதினமும் கடவுளை நம்பி தொழுகணும். அவன் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் வந்து அந்த கடவுளுக்கு கண் இல்லை, அந்த கடவுளுக்கு இது இல்லைன்னு நினைக்கல. அந்த மகாவிஷ்ணு என்னை காப்பாத்துவார், அந்த மகாவிஷ்ணு என் கூடவே இருக்கார், அவரால் வந்து என்ன எந்த ஒரு இதுல நீ என்னை கொண்டு போய் தள்ளினாலும் என்னை வந்து அந்த கடவுள் காப்பாத்துவாருன்ற அந்த நம்பிக்கை வச்ச ஒரே காரணத்தினால்தான் அந்த மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசுபதியை வதம் பண்ணார். சோ அதனால இப்ப இது மூலமா நான் சொல்ல வருது என்னன்னா, தயவு செய்து நீங்க வணங்குறீங்கன்னா அந்த கடவுளை முழு மனசா நம்புங்க. நீங்க ஒரு விஷயத்த அந்த கடவுள் கிட்ட சொல்றீங்கன்னா அந்த கடவுள் வந்து அந்த விஷயத்த செய்வார். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரகலாதன் வந்து சந்தித்த சோதனைகள், அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைய அவருக்கு ஏற்பட்ட நிறைய வேதனைகள், நிறைய சோதனைகள்லாம் கடந்து அதுக்கப்புறமா தான் வந்து மகாவிஷ்ணுவோட அவங்க அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரமா இருந்தது. அதனால நம்ம வாழ்க்கையை அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்படுற சோதனை அதுல வந்து 0.1% தான். இதையே நம்மளால தாங்க முடியல இந்த கலியுகத்துல, கரெக்ட். ஆனா நம்ம இத வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அடுத்து நம்ம அந்த கடவுளை நம்பி நம்ம அடுத்த காரியத்தை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா அதுக்கான நேர காலம் வரும்போது எப்படி வந்து பிரகலாதனுக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்தாலும் அதே போல நம்மளுக்கு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத சொன்ன மாதிரி தெய்வ மனுஷ ரூபேனா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு கண்டிப்பா உதவியாகவும் நம்மளுக்கு வந்து அருள்பாவிப்பார், நல்ல வழியில கொண்டு போவார். முழு மனதுடன் நம்பிக்கையுடன் கடவுளை வழிபடுங்கள். இந்த வியாபாரம் வந்து கடவுள்கிட்ட பண்ணது. இந்த அவதாரத்தை பேஸ் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, நம்ம இன்னைக்கு பண்றது நிறைய வியாபாரம். எனக்கு இதை செஞ்சா நான் அதை செய்யறேன், எனக்கு இது பண்ணாத நான் பண்றேன், எனக்கு கடவுள் கொடுத்தா நான் கொடுக்குறேன், இதை வந்து வியாபாரம். பிரகலாதன் அந்த மாதிரி நினைக்கல. எனக்கு எல்லாமே கடவுள் செய்வார், கடவுள் என் கூட இருக்கார், கடவுள்கிட்ட வந்து அவன் அனுதினமும் தொழுகார், கடவுளை எனக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கூட நம்ம கேட்கிறோம், கூடவே வியாபாரம் பண்ணும். நீ இதை ஊத்தினா நான் அதை செய்வேன். இந்த வியாபாரம் பண்றது ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த வியாபாரம் ரொம்ப நாள் இதுவாகாது. நம்மளுக்கு நற்பலன்கள் அதாவது எப்படி பிரகலாதனுக்கு அடுத்து வந்து அந்த 3 தலைமுறை வரைக்கும் இருந்ததோ அதே போல நம்மளுக்கு முன்னாடி செஞ்ச அவங்க புண்ணியம் வந்து நம்மளை காப்பாத்தி கொண்டு போகுது. அந்த புண்ணியத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போனோம்னா முழு மனதுடன் கடவுளை வழிபடுங்கள். யாருக்கும் துரோகம் செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு தெரியாம கூட துரோகம் செய்யாதுங்க. மனதார கூட துரோகம் செய்யாது. அந்த துரோகம் நம்மளை அழித்து விடும். இதை செஞ்சு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த கிருதாயுகத்தில் அம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மன் வடிவம் இந்த காலத்தில் அம்பிகை அமிர்த ரூபமாக திகழ்ந்தார். நூல் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்வாச முனிவர் கிருதாயுகத்தில் 2000 ஸ்லோகங்களில் அன்னையை போற்றி துதித்தார். இதுல வந்து 2000 ஸ்லோகம் அம்பாளுக்காக அவர் எழுதியிருக்காரு, அம்பாளை துதித்து. அதே போல இந்த கிருதாயுகத்துலதான் வந்து சிவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதா கிருதா யுகத்தில் வெளிப்பட்ட சிவபெருமானின் முதல் வடிவம். அப்புறம் சுதாரா தர்மம் முழுமையாக இருந்த காலத்தில் மற்றொரு வடிவம். அதே போல பாத்தீங்கன்னா மதனான் பக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக உருவான வடிவம். அதே போல 4வதா இப்ப இதே நம்ம கலியுகத்துல நம்ம பக்கத்திலேயே இருக்கு, நம்ம வந்து அடிக்கடி போற ஒரு ஸ்தலம். இப்ப அந்த ஸ்தலமே வந்து ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. சிவனே பிஸி ஆயிட்டாரு, சிவனை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை, அண்ணாமலையார். கிருதாயுகத்தில் இஸ்தலத்தில் மலையானது ஒரு பெரும் நெருப்பு பிழம்பாக தேஜாமலையாக விளங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒரு காலத்துல வந்து அது அக்னி மலையாக இருந்தது அப்படின்னு வந்து புராணங்கள்ல கூறுறாங்க. சோ அது வந்து அக்னி ஸ்தலம் சொல்ல முக்கிய காரணமே அந்த மலையே வந்து அந்த லெவலுக்கு தேஜா மலையாக விளங்கியது அப்படின்றாங்க. நெருப்பு பிழம்பாக இருந்தது அந்த மலை, நெருப்பு பிழம்பாக திருவண்ணாமலை இருந்தது. அதனாலதான் வந்து அந்த திருவண்ணாமலை வந்து அக்னி ஸ்தலம் அப்படின்றாங்க. அங்க பல சித்தர்கள் பல ரிஷிகள் எல்லாருமே இருந்திருக்காங்க, இன்னமும் இருக்காங்க, இன்னமும் இது பண்றாங்க. இதை செஞ்சு உண்மையான சித்தர்களும் ரிஷிகளையும் வந்து நம்புங்க. இந்த போலி சித்தர்ஸ் போலி ரிஷிஸ் நிறைய பேர் அங்கேயும் சுற்றுறாங்க, அவங்கள நம்பாரு.
சித்தர்களுக்கு ஒரு பிளஸ் உண்டு, அவங்களுக்கு உருமாறுறதுக்கான பவர்ஸ் உண்டு. எந்த வடிவிலும் வந்து அவங்க கிரிவலம் பண்ணுவாங்க. முடிந்தவரை என்னோட ஒரு சின்ன அறிவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிவலம் பண்ற பாதையில எச்சையை துப்பாதீங்க. அங்கங்க வந்து அன்னதானம் தரான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த குப்பையை வந்து ரோட்ல போடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சித்தரும் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த பவர் மூலமா அவங்க எதுவாகவானாலும் மாறி வரலாம். ஒரு விலங்காகவும் வரலாம், இல்ல ஒரு எறும்பு, கொசு, இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்க வரலாம். நம்ம சுத்துற ஒரு 14 கிலோமீட்டர் ஒரு சுத்துக்கு அவங்க வந்து 1,08 சுத்து சுத்துறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதே போல வந்து அவங்களுக்கு உருமாறுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஒரு மனிதராகவும் வரலாம், காற்றாகவும் வரலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பக்கத்திலேயே கூட நடந்து போகலாம். சோ அந்த மாதிரி நடந்து போகும்போது அவங்க போற அந்த பாதையில நம்ம நடக்கிறதுனால நம்ம செஞ்ச பாவங்கள் கூடி நம்மளுக்கு மேலும் மேலும் நன்மைகள் கூடி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் அது. அந்த கிரிவல பாதையில நம்ம அசுத்தம் பண்ணி அங்கேயும் போய் பாவத்தை சம்பாதிக்க கூடாது. அதே போல முழு மனசோட நம்பிக்கையோட கிரிவலம் பண்ணுங்க. அங்க போயிட்டு இந்த குடும்ப கதை பேசுறது இதெல்லாம் வேண்டாம். இந்த கிருடாயுகம் பேசும்போது இதுவும் சேர்ந்து வருதுன்னா அது அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால அது வந்துருச்சு. சோ முடிந்த அளவுக்கு இந்த கிருதாயுகத்தில் 1,00,000 வயசு வரைக்கும் ஒரு மனிதர்களோட ஆயுள் இருந்திருக்கு அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்து மனிதர்கள் வந்து தர்மத்தின் வழியில் நடந்தார்கள். ₹1 கூட ஒருத்தர் ஏமாத்தல, ஒருத்தர் நல்லா இருக்கான்னு சொல்லி பொறாமப்படல, ஒரு பதவிக்கோ ஒரு இதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கும் மனிதன் வந்து பெரிதாக ஆசைப்படவில்லை. அதனாலதான் இந்த கிருதாயுகத்துல வந்து அவங்க 1,00,000 வயசு வரைக்கும் ஒரு மனிதனால ஆயுள் இருந்திருக்கு. அவன் வந்து ஆயுள் தேகத்தோடவும் இருந்திருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கட்டு மஸ்தானாக இருந்திருக்கான். ஒரு கம்பீரமான தோற்றத்துடன் அனைத்து மனிதர்கள் இருந்திருக்காரு. சோ அதனால நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த கிருதாயுகத்துல எப்படி இருந்தாங்களோ அதே போல நம்ம இப்ப வாழ்ற இந்த கலியுகத்துல நம்ம இருக்கணும். இது முன்னாடி இருந்த பதிவுலயே நான் சொல்லியிருப்பேன், திருப்பி இந்த பதிவுலயே நான் சொல்றேன். இதை சென்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த கலியுகத்தில் கல்கி பகவான் அவதரிக்கிறோம். அந்த பூமியில் நம்ம வந்து ஒரு மண்ணாகவோ இல்ல ஒரு மரமாகவோ ஒரு காற்றாகவோ இல்ல அவர் நகக்கணுவாகவோ இல்ல அவர் அணிகலன்களாகவோ நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டு முடிந்தவரை நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். நேர்மையா உண்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த மாதிரி நம்ம இருந்து நம்மளோட இலக்கு ஒன்னாதான் இருக்கணும். இந்த கலியுகத்துல கல்கி பகவான் அவதரிக்கிற அந்த பூமியில நம்ம காலடி திருவடி படுற மண்ணில இருக்கணும். அவர் திருவடி வைக்கிற இடத்துல நம்ம மண்ணா இருக்கணும். நம்ம மேல வந்து அவருக்கு திருவடி படணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னாலே நம்மளுக்கு அனைத்து நன்மைகளும் வந்துச்சு. அதே போல கடவுளை முழுசா நம்புங்க. நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட அவர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டு போகணும். ஒப்படைச்சிட்டு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. விதாயுகத்துல அந்த நம்பிக்கை வச்சதுனாலதான் அனைவருக்கும் மோட்சம் கிடைச்சு. ஆனா இந்த கலியுகத்துல அந்த லெவலுக்கு 99.99% நினைக்கிறது கிடையாது. 0.1% தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்குது. மற்றவங்களுக்கு அந்த மோட்சம்ன்றது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கான காரணங்கள் நம்மளோட எண்ணங்கள் சரியில்லை. சோ இந்த கிருதாயுகத்தின் படி நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல நம்ம முடிந்த வரை இருக்கும் காலம் நம்மளுக்கு எவ்வளோ டஃப்பா ரொம்ப கடுமையா இருந்தாலும் அந்த கடுமையை எதிர்கொள்றதுக்கு முடிந்தவரை நேர்வழியில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது நல்லது. நம்ம ஒரு விஷயத்த மறைக்க போய் ஒரு விஷயத்த மறைச்சோம்னா அது நாளைக்கு அதுவும் நெகட்டிவ் தான். அதுவும் நம்மளுக்கு தீமையில தான் கொண்டு போய் விடும். அதனால தயவு செஞ்சு அந்த விஷயத்த செய்யாதீங்க. நேர்மையாவும் உண்மையாவும் இருங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் தெரிந்து கொண்டு வாருங்கள். நம்பிக்கையுடன் கடவுளை வழிபட்டு கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.